இந்த அரங்கம் நிறைய ததும்பி வழியும் தமிழ் உள்ளங்களுக்கும் கோவையிலிருந்து பூத்த பருத்தி மலர்களை சமர்ப்பித்து என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அழகாக என்னுடைய அணித்தலைவர் அவர்கள் மிகச் சிறப்பாக பெண் பாத்திரங்களை படைப்பதற்கு கம்பன் எவ்வளவு வேலை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு படைப்பை படைக்கிற போது கவிஞன் அந்த படைப்பின் அத்தனை கதாபாத்திரங்களுக்குள்ளும் தன்னை பொருத்தி பார்க்கிறான். எந்த பாத்திரத்திற்குள் பொருந்துவது அவனுக்கு சிரமமாக இருக்கிறது என்று தோன்றுகிறதோ அந்த பாத்திரத்தின் மீதே அவன் மையல் கொள்கிறான். அந்த பாத்திரமாகவே தான் மாறுவதற்காக தன் பாத்திரத்தை பயன்படுத்துகிறான் கவிஞன். அப்படித்தான் கம்பன் பெண் பாத்திரங்களை படைக்கிற போது ஒரு பெண்ணாக மாரிப்புக்கு இதயம் எய்துகிற வேலையை செய்கிறார். சுமத்திரை என்ற அந்த தாயை பற்றி பேசுகிற போது கம்பன் அந்த சுமத்திரையின் உள்ளத்திற்குள் போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும், எந்த தாயும் தான் பெற்ற மகனை பார்த்து நீடு வாழ்க என்று தான் சொல்லுவாளே தவிர அந்த பிள்ளை தும்முகிற போது கூட 100 ஆண்டு வாழ்க என்றுதான் வாழ்த்துவாள். அந்த பிள்ளைக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் கூட அவன் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று வேண்டாத தெய்வங்களை வேண்டுவாள். ஆனால் சுமித்திரை இலக்குவன் மர உரி தரித்து தன்னருகே வந்து காடேக போகிறேன் என்று சொன்ன போது அந்த அன்பு தாய் என்ன சொன்னாள் தெரியுங்களா? அந்த தாய் சொல்கிறாள், இலக்குவா, இந்த ராமன் தான் இனி உன் மன்னவன், இந்த சீதை உன் தாய், அவன் வந்தால் வா, இல்லை என்றால் முன்னம் முடி என்று சொல்லுகிறாள். ஒரு தாய் எந்த வார்த்தையை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை பேசுகிறாளே, அப்படி பேசுகிற வார்த்தையை எழுத வைத்தது கம்பனுக்கு மிகப்பெரிய பணிதானங்க. அப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறாள். ஐயா, சுமத்திரை மட்டுமல்ல, அந்த கோசலையின் கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்படுகிறது. இன்று உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி மகிழ்ந்திருக்கிற அந்த தாயின் உள்ளம் மணிமகுடம் அன்றி, கொடை கொற்றம் அன்றி, ராமன் வருகிற போது என்ன நிகழ்ந்தது என்று கோசலை கேட்கிறாள். தம்பி பரதனுக்கு முடிசூட்டப்பட போகிறது என்று ராமன் சொன்னவுடன் அந்த பெற்ற தாய் அடுத்த வார்த்தை சொல்லுகிறாள், நின்னினும் நல்லன், நின்னினும் நல்லன், தாயினும் சிறந்தவன் என்று பேசுகிறாளே. அப்படி ஒரு வேலையை ஒரு தாயின் வயிற்றால் வாயால் சொல்ல வைக்கிறார் என்று சொன்னால் கம்பன் அந்த இடத்திலே அவருடைய பணியை கூடுதலாக செய்வதாக நாங்கள் பார்க்கிறோம். 2 பாடல்களில் வருகிற சுமத்திரையும் பல பாடல்களில் வருகிற கோசலையும் இந்த செய்தியை சொல்கிறார்கள் என்று சொன்னால் கம்பனை அதிகம் வேலை வாங்கியது பெண் கதாபாத்திரங்கள் தான். நான் இங்கே பார்க்கிறேன், மண்டோதரி என்கின்ற அந்த மாண்புரு நங்கை அவளுடைய அழுகையை, அவளுடைய வருத்தத்தை, அவளுடைய விசும்பலை, அவளுடைய கண்ணீரை, அவளுடைய காயத்தை எழுதுகிற போது கம்பனும் அழுதுதான் எழுதியிருப்பான். அழுது எழுதியிருப்பார். அவள் நினைத்து பார்க்கிறாள், தன்னுடைய மகனை இழக்கிற போது, இந்திரஜித்தை இழக்கிற போது அந்த பெண் அழுத அழுகை, அது கம்பன் தன் மகனை இழந்த போது அழுத அழுகைக்கு ஒப்பானது. அதனால்தான் அத்தனை சோகத்தையும் பிழிந்து 7 விருத்தங்களில் கொண்டு வந்து காட்டுகிறார் கம்பன். எப்படி பாடுகிறாள் மண்டோதரி, எப்படி அழுகிறாள். ஐயனே, அழகனே, அரும்பெரும் புதல்வனே, மழு கையனே,
முளரி அன்றனின் முகம் காண நான் இப்படி இருக்கின்றேனே என்று பேசுகிறாளே. ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீர் சொட்டுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலிருந்து வழிகிற வார்த்தைகளாக இருக்கிறதே. வெறும் கண்ணீரால் நனைந்து நனைந்து எழுதப்பட்ட அந்த மண்டோதரியின் கதாபாத்திரத்தை எவ்வளவு அழகாக கம்பன் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். எதிரணியிலிருந்து பேசிய அன்பிற்குரிய சகோதரர் மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பெண்களுடைய நடை அழகு இருக்கிறதல்லவா, கேட்வாக் பற்றி சொன்னார்கள். ஆனால் கம்பன் அவர் சொன்னது போலதான், கம்பன் வேறு ஒரு கேட்வாக்கை சொல்லுகிறார். எங்கே தெரியுங்களா? மருத வளத்தை கூற வந்த போது உளத்தியரின் நடை அழகை கம்பன் பேசுகிறார், பாடுகிறார். உழவன் என்ற சொல்லுக்கு பெண்பார் சொல் இல்லை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த போது, எப்படி கலைஞன் என்ற ஆண்பார் சொல்லுக்கு, வீரன் என்ற ஆண்பார் சொல்லிற்கு பெண்பார் சொல் இல்லையோ, அப்படி உழவன் என்ற சொல்லிற்கு ஒரு பெண்பார் சொல் இல்லை என்ற குறையை நிவர்த்தி செய்தவர் கம்பர். அவர் சொல்றார், உளத்தியரின் நடையழகை பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னா, அந்த உளத்தியரோட நடையழகை பார்த்து அந்த தாமரை மலரில் இருக்கிற அன்ன குஞ்சுகள் எல்லாம் நடந்து பார்க்கின்றனவாம். நடந்து நடந்து பார்த்து அந்த நடையழகோடு போட்டியிட முடியாமல் அவையெல்லாம் தோற்று போய் விடுகின்றனவாம். ஏன் இதை கம்பன் சொல்கிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். ஏன் உளத்தியரின் நடையழகையும் அன்னப்பறவைகளின் நடையழகோடு ஒப்பிட்டு பேச முற்படுகிறார் என்று நான் நினைத்து பார்த்தேன். ஏனென்றால் உளத்தியர் தான் நாற்று நடுகிறார்கள், விதை விதைக்கிறார்கள், நாற்று நடுகிறார்கள், நாற்றை எடுத்து இடம்பெயர்த்து வைக்கிறார்கள், கதிர் வளர்ந்தவுடன் கதிர் அறுக்கப் போகிறார்கள், உலகத்து மக்கள் அத்தனை பேருக்கும் உணவளிக்கிற வேலையை செய்கிற அவர்களின் நடையழகு சிறப்பு என்று பேசுகிறார் கம்பன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் பேசுவது புதிய 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 செய்திகளை கம்பன் தருகிறார். ஐயா, எப்பொழுதும் ஒரு பெண்ணை இன்னாருடைய மனைவி என்று சொல்லுவதுதான் வழக்கம். இன்னாருடைய மனைவி என்றுதான் இந்த சமூகம் அறிமுகப்படுத்தி கொண்டு போகும். கம்பன் அதிலும் ஒரு மாற்றத்தை தன்னுடைய கூர்த்த மதியால் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், திருமாலை, லக்ஷ்மியை திருமாலின் மனைவி என்று சொல்லுவார்கள். கம்பன் சொல்லுகிறார், திருமால் திருமகளின் கணவன் என்று சொல்லுகிறார். வசிட்டரை, அருந்ததியை வசிட்டரின் மனைவி என்று சொல்லுவார்கள். கம்பன் சொல்லுகிறான், அருந்ததியின் கணவன் வசிட்டர் என்று பேசுகிறார். இன்றைக்கு நாங்கள் மேடைகளில் பேசுகிற பெண் உரிமை கருத்துக்களை எல்லாம் அன்றைக்கே புகுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கம்பன் எத்தனை பணிகளை ஆற்றியிருக்கிறான். அதுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக கொள்வோம் என்ற பாரதியின் வரிகளில் வாழ்வரர் நீங்கள். ஒரு இடத்துல ரொம்ப நுட்பமான சில செய்திகளை எல்லாம் கம்பன் அப்படியே சொல்லிக்கொண்டே போவார். அசோகவனத்தில் சீதை சோகமயமாக இருக்கிறாள். ராவணன் அவளை தேடி அசோகவனத்திற்கு வருகிறான். அப்பொழுது கம்பன் சொல்லுகிறார், ராவணனை சுற்றிலும் ஒளி படர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு ஒளியின் விளக்கு போல ராவணனை சுற்றிலும் ஒளி படர்ந்திருக்கிறது. அவன் சீதைக்கு பக்கத்தில் வருகிறான், ஆசை மொழிகளை பேசுகிறான். சீதை எப்படி இருக்கிறாளாம், அவள் விளக்கு எனும் தகையாள் என்று சொல்லுகிறார். ராவணனுடைய புறச்சூழல் தான் ஒளி வீசுகிறது, அவனுடைய அகம் கருத்து கிடக்கிறது என்ற கருத்தை கம்பன் அங்கே வைக்கிறார். சீதையினுடைய அகச்சூழல் கருத்திருக்கிறது, வருத்தத்தில் இருக்கிறாள். ஆனால் அவளுடைய அகத்தில் இருக்கிற கற்பு என்கிற விளக்கு எரிந்து தீபமாக அவளை காப்பாற்றுகிறது என்று பேசுகிறார். 2 வரிகளுக்குள் எண்ணற்ற செயல்களை செய்வதை பார்க்கிறோம் நாம். கோசலை என்ற அந்த மாபெரும் நங்கை எப்படிப்பட்ட பெண் அந்த பெண் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த பெண்ணை போல ஒரு கதாபாத்திரத்தை படைக்க முடியுமா என்று நாம் எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு ராமனுடைய தாயர்களை படைத்து காட்டியிருக்கிறார் கம்பர். கைகேயி கூட தான் பழியேற்று ராமாவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்ட கதாபாத்திரம். அதனாலதான் அத்தனை பழியையும் தான்
ஏற்றுக்கொள்கிறாள் கைகேயி. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ளும் பெண் கதாபாத்திரங்களுக்குள்ளும் புகுந்து வந்த வெளிவந்த கம்பன் தாரையை குறித்து இங்கே அழகாக சொன்னார்கள். ஒரு அருமையாக அவர் சொல்லுவார், தாரை என்ற பெண்மணி, அந்த பெண்ணினுடைய புத்தி கூர்மையை சொல்லுவதற்கு கம்பன் படாத பாடுபடுகிறார், அதிக பணி செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சுக்ரீவன் போருக்கு வந்து உதவி செய்கிறேன் என்று ராமனுக்கு வாக்கு கொடுக்கிறார், வரவில்லை, மதுமயக்கத்தில் இருக்கிறான். ராமன் இலக்குவனிடம் சொல்லுகிறார், போய் சுக்ரீவனை அழைத்து வா, என்னவென்று கேட்டு வா என்று சொல்லுகிறார். இலக்குவன் சினத்தோடு வருகிறான். சொல்லின் செல்வன் அனுமன் வந்து தாரையிடம் சொல்லுகிறான். இலக்குவன் கோபத்தோடு வருகிறார், இளையவர் கோபத்தோடு வருகிறார், அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பெண்களுடைய கூர்த்த மதியை புரிந்து கொண்ட கம்பன் சொல்லுகிறார், அந்த தாரை வானர மகளிர் கூட்டம்தான். ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள், வானர மகளிர் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து இலக்குவன் வரும் வழியில் அத்தனை பேரையும் நிற்க வைக்கிறாள். இலக்குவன் பார்க்கிறான், பெண்களை பார்த்தாலே குனிந்து நிலம் பார்க்கிற பண்பிற்குரிய இலக்குவன் இத்தனை பெண்களை ஒன்றாக பார்த்தவுடன் தலை குனிந்து தரையை பார்க்கிறானா. அதை சொல்லுகிறார் கம்பன், தாரைக்கு எவ்வளவு கூர்த்தமதி இருந்தால் இலக்குவனின் கோபத்தை தடுப்பதற்கு வானர மகளிர் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். இலக்குவன் எப்படி தலை குனிந்திருந்தான் தெரியுமா? எப்படி தலை குனிந்திருந்தான்? இல்லை, எப்படி தலை குனிந்திருந்தான்? மாமியார் கூட்டத்தின் முன் தலை குனிந்து நிற்கிற ஒரு மருமகன் போல் நின்றிருந்தான் என்ற உவமையை போடுகிறார். மாமியார் கூட்டத்தின் முன், ஒரு மாமியார் முன்னாடி நின்னாலே கொஞ்சம் வெக்கப்படுவாங்க புது மாப்பிள்ளைக, அப்புறம் போக போக பழகிறோம். ஆனால் அத்தனை பேரும் நிற்கிற போது அந்த வானர மகளிரை எல்லாம் இவனுடைய மாமியாக கருதி அவன் தலை குனிந்து நிற்கிற காட்சியை படைப்பதற்கு கம்பன் எத்தனை சிந்தித்திருக்க வேண்டும். இப்படி எண்ணற்ற சிந்தனைகளை தனக்குள் கொண்டு அதிக பணி செய்த வைத்த பாத்திரம் பெண் பாத்திரங்கள் தான். அதனால்தான் கம்பனை பாடுகிற போதும் பேசுகிற போதும் கேட்கிற போதும் நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்கிறோம். பெண்மையை போற்றுகிற கம்பனை போற்றுவோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.